இப்போ தான் நீங்கள் டைலரிங் கற்றுக்க போகிறீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாபின், ஊசி, நூல் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீடில் போடுறது. பார்த்தீங்கன்னா எந்த நீடிலை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நீடிலுக்கு வந்து ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிவிட்டு நீடிலை எடுத்துடுங்க. எடுத்துட்டு எந்த நீடில் போட போகிறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுதோ அந்த நீடிலை வந்து கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கையில் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா, கையை வச்சு ஊசியை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். பள்ளமாக இருக்க சைடும் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மேடாக இருக்க சைடு 2 சைடு இருக்கும். அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கை வச்சு நல்லா டச் பண்ணி பார்த்துட்டு பள்ளமாக இருக்க சைடு இருக்குங்களா, அது வந்து ரைட் சைடில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது பள்ளமாக இருக்க சைடு வந்து உங்களுடைய ஸ்க்ரூ, இப்போ நீங்கள் டைட் பண்ண போகிறீங்களே அந்த ஸ்க்ரூ சைடு இருக்கணும், உள்ளுக்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். மேடாக இருக்க சைடு வந்து வெளிக்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? பள்ளமாக இருக்க சைடு ஸ்க்ரூ சைடாக இருக்குது. அதே மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டைட் பண்ணி விட்டுடுறீங்க. ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிட்டு போங்க. டைட் பண்ணி பார்த்துட்டு டச் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பள்ளமாக இருக்க சைடு ரைட் சைடு இருக்கான்னு பார்த்துட்டு அடித்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்டெக் ஆகாமலோ எதுலேயுமே வந்து மாட்டாமலோ இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக ஊசி போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாபின் போடுறது பார்க்கலாம். நூல் இருக்குங்களா, பாபின் உள்ளே செட் பண்ணிவிட்டு நூலை வந்து இழுத்து இந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு, ரெண்டாவதாக இருக்கு பாருங்க அந்த ஹோல்ஸ் வழியாக விட்டுட்டு லைட்டாக இழுத்து பார்த்தீங்கன்னா சுற்றணும். நெக்ஸ்ட்டு கையில் எப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கீழே விழாது. ஓகேவா? இப்போ வந்து பாபின் செட் பண்ணுறது பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நீடில் வந்து மேலே எடுத்து வச்சுக்கணும். மேலே விட்டுட்டு வீலை சுற்றிட்டு மேலே விட்டுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பள்ளமாக இருக்குது இல்லைங்களா, அந்த சைடும் வந்து இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா ஒரு சவுண்டு வரும். அப்போ வந்து ஓகே அப்படின்ட்டு அர்த்தம். நெக்ஸ்ட்டு த்ரெட்டு போடுறது. த்ரெட்டு பார்த்தோம் அப்படின்னா அதாவது நூல் போடுறது. நூல் போடுறது பார்த்திங்கன்னா பெரிய மிஷினில் எல்லாமே வந்து முன்னில் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதில் போட்டு நெக்ஸ்ட்டு வீல் மாதிரி இருக்குல்ல அந்த வீலில் போட்டு நெக்ஸ்ட்டு இழுத்துட்டு இப்போ வீடியோவில் காட்டுறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு இதில் வந்து இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணிவிட்டு நூலை இன்செர்ட் பண்ணிவிட்டு லைட்டாக நூலை வந்து இழுத்திங்க அப்படின்னா கொஞ்சம் வளைஞ்சி கொடுக்கும். ஓகேங்களா? அதை எடுத்துகிட்டு அப்படியே எந்த சைடு இருக்கிறீங்களோ லாஸ்ட் ஸ்டிச்சை கட் பண்ணிவிட்டு அதே சைடில் த்ரெட்டை வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். ஊசியில் கீழே ஒரு டாட் மாதிரி இருக்கும், அந்த டாட் உள்ள என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் ஓட்டையில் இன்செர்ட் பண்ண போகிறோம். இன்செர்ட் பண்ணிவிட்டு கைடை தூக்கிட்டு, அதாவது கைடை இறக்கிட்டு வீலை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்க நூலை வந்து மேலே இருக்க நூல் இழுத்துட்டு வரும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ கைடை தூக்கிட்டு நூலை என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே விட்டுட்டு ஒரு துணியை வச்சு அடித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நூல் கட் ஆகாமல் தையல் வந்து நீட்டாக வந்தது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பாபின், த்ரெட்டு, நீடில் இது 3மே கரெக்டாக போட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து ஒரு டிப் சொல்ல போகிறேன். என்ன டிப் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சின்ன மிஷின் யூஸ் பண்ணிங்கன்னா சின்ன மிஷின் ஊசின்னு கேட்டு வாங்குங்க. இதே பெரிய மிஷின் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் பெரிய மிஷின் ஊசின்ட்டு கேட்டு வாங்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நீடில்லே வந்து நம்பர்ஸ்லாம் இருக்குது. அதாவது 18ஆம் நம்பர் ஊசி வந்து கனமான துணிலாம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக இருக்கிறது. நம்பர் 14 வந்து பனியன் கிளாத்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பனியன் கிளாத்ஸ், அதாவது பாய்ஸ் வியர் பண்ணுற பனியன் கிளாத் துணிஸ்லாம் இருக்கும்ல, அதுக்கு வந்து நம்பர் 14ன்னு கேட்டு வாங்கணும். நம்பர் 16 வந்து நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா, ப்ளவுஸில் டிசைன்ஸு அந்த மாதிரி தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்பர் 16வது ஊசி வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீடில் வந்து உங்களுக்கு எதுக்கு ஏற்ற மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.